கல்லு பெத்த லாபம். இங்க ஒருத்தர் ட்ரை ஃப்ரூட் பிசினஸ் பண்ணி மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. குழந்தைகளின் ஆபாச படங்களை பகிர்ந்ததற்காக இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சாலமன் இணைப்பில் இருக்கிறார். சாலமன், வணக்கம். கைது செய்யப்பட்ட அந்த நபர் யார்? அவர் மீது என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சமூக வலைதளங்கள்ல தொடர்ச்சியாக அவதூறு பரப்புவோரை கண்காணிப்பதற்காக சோசியல் மீடியா செல் என்ற ஒரு துவங்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக தொடர்ச்சியாக போலீசார் தொடர்ச்சியாக யார் யாரெல்லாம் சமூக வலைதளங்கள்ல அவதூறு பரப்பும் வகையில வீடியோக்கள் பதிவிட்டுகின்றன, பேசுகின்றன என்பது தொடர்பாக கண்காணிப்பு பணியில ஈடுபட்ட போது சிக்னல் ஆப்ல அதிகப்படியான நபர்கள் இந்த குழந்தைகள் ஆபாச படத்தை பகிர்வது குறித்து அந்த சோசியல் மீடியா செல்லோட எஸ்ஐக்கு தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக மேற்கு மண்டல சைபர் கிரைம் காவல் நிலையத்துல புகார் அளித்துள்ளனர். இந்த புகாரின் அடிப்படையில அதன் IP ஐடியை வைத்து தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த வாங்க ரகுநாத் ரெட்டி என்ற 22 வயதான இளைஞரை மேற்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் தெலுங்கானா மாநிலத்தில் வைத்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக அந்த சிக்னல் ஆப்ல குழந்தைகள் ஆபாச படத்தை பார்ப்பதற்காகவே ஒரு குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவுல நூற்றுக்கணக்கான அந்த குழந்தைகள் ஆபாச படங்களை பகிர்ந்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி இவர் தொடர்ச்சியாக டெலகிராம், ட்விட்டர் போன்ற, இன்ஸ்டாகிராம் போன்ற இந்த ஆப்புகள்ல இது மாதிரியான குழந்தைகள் ஆபாச படத்தை இவர்கள் பகிர்வதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பகிரக்கூடிய ஒருவரை தான் தற்போது போலீசார் கைது செய்துள்ளனர். இது போல பல பேர் இருப்பதாகவும் அவர்களது IP முகவரியை வைத்து கண்டுபிடிக்கும் பணியில போலீசார் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். அவரது செல்போன்ல 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஆபாச படமும் இருப்பதை போலீசார் கண்டுபிடித்துள்ள நிலையில தொடர்ச்சியாக அவரது செல்போனை ஆய்வு செய்யக்கூடிய பணியில சைபர் கிரைம் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி சாலமன், விரிவான விவரங்களை வழங்கியதற்கு.